ஹலோ. இந்த வீடியோவில் டியோட் ஆப்னு ஒரு வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டில் நான் வந்து ஃபஸ்ட் டைமு சில பொருள்லாம் ஆர்டர் பண்ணேன். டோட்டல் வந்து ஒரு 1700 சொச்சம் 1700 சம்திங் வந்துச்சு. நெட்டில் கொஞ்சம் ரிவ்யூ பார்த்தேன். நிறைய பேர் ரிசீவ் பண்ண மாதிரி தான் வீடியோ போட்டிருந்தாங்க. அதனால் நம்பிக்கையாக ப்ரீபெய்டு பண்ணியே ஆர்டர் போட்டுட்டேன். அதில் வந்து போட்டிருந்துச்சி, நம்ம அன்பாக்ஸ் பண்ணும் போது கண்டினியூஸாக வீடியோ எடுக்கணுமா. அப்போ தான் ஏதாவது அதில் டேமேஜ் இருந்தால் நம்ம அந்த வீடியோலேயே காமிச்சிட்டோம்னா ரிட்டர்ன் பண்ணுவாங்களாம். அப்படி இல்லைன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி ரிட்டர்ன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சி. அதனால் நான் வீடியோலாம் செட் பண்ணி அதை அன்பாக்ஸ் பண்ணவே ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பெர்ஃபெக்டாக எல்லாமே தெரியணுங்கிறதுக்காக. இந்த வீடியோவில் வந்து மெயினாக நான் அன்பாக்ஸ் பண்ணுறது ப்ளஸ்ஸு அதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் ஒரு சிலதை காமிக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து அந்த இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இதில் நான் வந்து மெயினாக அதிக காசுக்கு ஆர்டர் பண்ணது வந்து ப்ரெஷர் வாஷர், கார் பைக்கு க்ளீன் பண்ணுறது, அது ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஒரு டூல்ஸ் பாக்ஸ் ஒன்று ஒரு 300 சம்திங் வந்துச்சு. ஸோ இது ரெண்டுமே 1500 கிட்ட வந்துருச்சு. அதுக்கப்புறம் சில சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி பார்த்தேன். அதெல்லாம் எந்தளவுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ஹோல்சேல் கடை மாதிரி தான் அந்த டியோட் ஆப்புங்கிறது. ஆன்லைன் ஹோல்சேல் ஸ்டோர் மாதிரி. இந்த டூல்ஸ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா போர்ட்டல்லையுமே 400 ப்ளஸ் தான் இருக்குது. சில போர்ட்டல்ஸில் 380 அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ் போட்டிருந்துச்சி. 280 ஏதோ போட்டிருந்துச்சி. அதுக்கு மேலே வந்து ஒரு டேக்ஸ் அமௌண்ட் ஒன்று போடுவாங்க. ஸோ இதுவும் வந்து ரொம்ப ஹை காஸ்ட்டாக இல்லாமல் ஒரு அஃபோர்டபுளான காஸ்ட்டாக இருந்ததுனால இதை நான் ஆர்டர் பண்ணிட்டேன். சப்போஸ் இதை வந்து நீங்கள் பல்காக ஒரு 20-30 பீஸ் வேணும், 100 பீஸ் வேணுங்கிற மாதிரிலாம் ஆர்டர் போட்டு அமேசானில் போட்டிங்கனாலே உங்களுக்கு அவ்வளோ லாபம். அந்த மாதிரியான ப்ரைஸில் இருந்துச்சு. இதை ஓப்பன் பண்ண நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், அதை கண்டுக்காதீங்க. இப்போ ஓப்பன் பண்ணால் எல்லாமே வந்து கீழே விழுந்து கிடந்துச்சு, அதோட பிளேஸில் இல்லை. இதுக்கப்புறமும் நான் இதை செட் பண்ணிலாம் பார்த்தேன். ஒரு 4 பிட்டு மட்டும் அதோட பிளேஸில் உட்கார மாட்டேன்ருச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நல்லா தான் இருக்குன்ட்டு அப்படியே வச்சுட்டேன். ஒரு சில பிட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். அந்த ரெஞ்சு, சாக்கெட்டு கூடையெல்லாம் எல்லாமே ஒர்க் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ப்ரைஸ்க்கு இதோட குவாலிட்டி வந்து ஒர்த்து தான் தோணுச்சு. இந்த டூல்ஸ் வச்சு நமக்கு தேவையான ஒரு 80% ஒர்க்லாம் பார்த்துக்கலாம். ஹேண்டி ஒர்க்ஸ்லாம் பைக்காக இருந்தாலும் காராக இருந்தாலும் வீட்டில் எதுவும் கழட்டி மாட்டணுன்னாலும் ஓகே தான். பட்டு சில விஷயத்துக்கு இந்த டூல்ஸ் யூஸ் ஆகாது. அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். அப்புறம் வந்து இது பாக்ஸில் இருக்கிற மிச்ச பொருளை அன்பாக்ஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கனாக்கா ஒரு லோ குவாலிட்டி பேக் ஸ்க்ராச்சர். நம்ம குளிக்கும் போது முதுகுக்கு சோப்பு போடுறதுக்காக உள்ளது. இது வந்து நமக்கு இச்சிங் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான். லோ குவாலிட்டி, அதுவும் காசு கம்மி தான். ப்ளஸ் இந்த பாக்ஸு இது நல்ல ஒரு அழகான செட்டப்பில் வந்திருக்கு பாருங்கள். இது பாக்ஸோடு தான் நான் ஆர்டர் போடும்போது பிக்சரில் இருந்துச்சு. நான் நினச்சதை விட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த பாக்ஸுக்கு. இதுதான் நான் சொன்ன அந்த ப்ரெஷர் வாஷரு. இதில் வந்து டுவல் பேட்ரி வரும். இப்போ நான் இதில் ஆர்டர் பண்ண டோட்டல் பார்த்திங்கன்னா 1200 ப்ராடக்ட்டு ப்ளஸ் டேக்ஸே 200 சம்திங் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். 1400 பக்கம் வந்துச்சு டபுள் பேட்ரி. ஸோ டபுள் பேட்ரி வந்து நிறைய பேர் ஆன்லைனில் 1400 ரேஞ்சில் தான் விற்கிறாங்க. ப்ளஸ் ஷிப்பிங் எனக்கு வந்து அதிகமாக வருங்கிறதுனால நான் அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணாமல் டியோட் ஆப்லேயே ட்ரை பண்ணேன். இது ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் தான். இதை நான் யூஸ் பண்ணி தனியாக ஒரு வீடியோ லேட்டர் அட்டாச் பண்ணுறேன் இதே வீடியோலையே. பைக் வாட்ச் பண்ணுறதுக்கு இது எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒர்த்தா என்னான்ட்டு. இது என்னென்னா, நிறைய பேர் 48 வால்ட் பேட்ரி அனுப்பாமல் லோ குவாலிட்டி அனுப்பிடுவாங்க. ஒரு கம்மியான வால்ட் உள்ளது 28 வால்ட் உள்ளதெல்லாம் அனுப்பிடுவாங்க. ஸோ அது ரொம்ப நேரம் தாங்காது. இது 48 தான் வந்திருக்கு எனக்கு. ப்ளஸ் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது வந்து அதில் வந்திருக்கிற பிட்ஸு இதெல்லாமே வந்து கனெக்ட் பண்ணணும். நம்ம அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்கும் எப்படி கனெக்ட் பண்ணணுன்ட்டு. அதுபடி கனெக்ட் பண்ணிட்டோன்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா, நம்ம போர்ட்டபுளாக எங்கே வேணுமோ எடுத்துகிட்டு போயிடலாம். ஜஸ்ட்டு நமக்கு ஒரு வாட்டர் சோர்ஸ் மட்டும் கிடச்சா போதும். அதில் நம்ம டியூப்பை போட்டோன்னா இந்த கன்னை நம்ம வந்து எந்த இடத்துல வேணால் யூஸ் பண்ணலாம். நம்ம ஒரு பவர் சாக்கெட் தேடி அலைய வேண்டியில்லை. இது மாதிரி 2 பிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம நாசலில் ஃபிட் பண்ணுறது. ஒன்று வந்து நல்லா பவராக அடிக்குது, இன்னொன்று வந்து ஒரு ஸ்ப்ரெட்டாக மைனஸ் மாதிரி ஸ்ப்ரே பண்ணுது. அதெல்லாம் அந்த லேட்டர் வீடியோவில் காமிக்கிறேன். இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இப்போ நான் படிச்சுட்டு வந்திருக்கேன் சைடில். அதில் எப்படி மாட்டணும், என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது எல்லாமே போட்டுருந்துச்சு. இதில் ரொம்ப டீட்டெயிலாக இல்லை. நான் ஏற்கனவே சில வீடியோஸ் யூடியூப்பில் பார்த்துட்டேன். ஸோ எனக்கு இது தேவைப்படாது.
அப்புறம் இதான் ஃபைனல் பீஸு. இந்த மொத்த செட்லேயே வல்னரபுளான பீஸ் இதுதான். இதில் ஓட்டை விழுந்துச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ப்ரெஷர் கிடைக்காது. ஸோ இந்த டியூபை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அப்புறம் சார்ஜர் இருக்குது பாருங்கள். அந்த சார்ஜர் வந்து அதிகபட்சம் 4 மணி நேரம், நீங்கள் ஒரு பேட்டரி எம்டி ஆக்கிட்டு போட்டிங்கன்னா 4 மணி நேரம் சார்ஜ் ஏறும். சார்ஜர்லேயே சவப்பு லைட்டுன்னு பச்சை லைட்டுன்னு 2 இருக்குது. ஸோ அந்த லைட்டை வச்சு சார்ஜ் ஏறுதா ஃபுல்லாக ஏறிடுச்சான்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அது போக இந்த கீ செயின் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து காருக்காக. ஏன்னா கேட்டு சாவி நம்ம காரை பார்க் பண்ணும்போது வண்டியை ஆஃப் பண்ணி நான் சாவி எடுத்துகிட்டு போய் கேட்டை திறந்து திருப்பியும் வந்து நான் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணி ஏற்ற வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இது மாதிரி ஒரு ஈஸியாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற ஒரு கீ செயின் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு நான் அந்த கேட்டு கீயை மட்டும் எடுத்துகிட்டு போய் திறந்து விட்டுட்டு நான் பாட்டுக்கு காரை ஏற்றிடுவேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காரை ஆஃப் பண்ணி ஆன் பண்ண தேவையில்லைன்ட்டு ஆர்டர் பண்ணேன். இது வரத்துக்கே நாளாயிட்டதுனால நான் இடையிலேயே வேறு ஒரு கீ செயின் வாங்கிட்டேன். பட் இது ஸ்டில் ஒரு ஃபிட்ஜெட் மாதிரி நல்லா தான் இருக்குது. 30 ருபீஸோ ஏதோ தான். இப்போ நான் காமிக்கிறது வந்து சிங்க்கு ட்ரெயின் க்ளீன் பண்ணுறது. இப்போ நம்ம கிச்சனில் இருக்க சிங்க்லாம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் அடைச்சிருச்சுன்னா ரொம்ப பாதரிங்காக இருக்கும், தண்ணி ஓடாது, ஸ்மெல் வரும். ஸோ அது மாதிரி உள்ளதுக்கு யூஸ் பண்ணுறது. ஜஸ்ட் 10 ருபீஸ் பெர் பீஸ் தான். அது வெளியில் கிடைக்கல, அதனால் சும்மா ஆர்டர் பண்ணி பார்த்தேன். அது போக இவங்க ஒரு 99 ருபீஸ் ஒர்த்து சாக்லேட்ஸும் கொடுத்து விட்ருக்காங்க. இதெல்லாம் நான் ஆர்டர் பண்ணலை. ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணதுனால கொடுத்து விட்டாங்களா இல்லை எல்லா டியோட கஸ்டமருக்குமே இது மாதிரி தான் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. இது உள்ளே இருக்க சாக்லேட்ஸ் வந்து ரொம்ப மோசமாலாம் இல்லை. வேஃபர் சாக்லேட் தான். வேஃபர் வந்து சாக்லேட் ஃபில்லிங்ஸ் வச்சு கவர் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு சாப்பிட. நான் கொஞ்சம் சாப்பிட்டேன், கொஞ்சம் வேறு ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டேன். நல்லா தான் இருந்துச்சு இந்த சாக்லேட்ஸும். அப்புறம் எக்ஸ்பைரி டேட்ஸ்லாம் கூட செக் பண்ணேன். அதுவும் வந்து அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. இதுக்கு காம்ப்ளிமெண்ட்டரியாக கொடுத்தது வந்து அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதான் நான் ஆர்டர் பண்ணதுக்குள்ளே சீட்டு அவங்க வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க போல். இந்த பாக்ஸில் வந்து எல்லாத்தையும் போடணும்ல, ஒன்றையும் போட்டுட்டு ரவுண்ட் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாக்ஸு வந்து 4 to 5 kgs வரைக்கும் எவ்வளோன்னா 50 ரூபா. அதுக்கு மேலே போச்சுனாக்கா ஒரு ப்ரைஸு, அதுக்கு மேலே வெயிட்டு போனால் வேறு ஒரு ப்ரைஸு. ஸோ ஷிப்பிங் சார்ஜஸும் இருக்குது, ப்ளஸ் டேக்ஸும் இருக்குது. நீங்கள் டியோடாப்பில் பார்க்குற ப்ராடக்ட்டுக்கு வந்து ப்ளஸ் டேக்ஸஸும் ஆட் பண்ணுவாங்க நீங்கள் செக் அவுட் பண்ணுற டைமில். இது பாருங்கள், இதான் அந்த ட்ரெயின் கிளீனரு. உங்களுக்கு தெளிவாக காட்டுறதுக்காக ஒரு ஓவர் வியூ வீடியோவும் எடுத்தேன். இது இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல, பார்த்துட்டு வேணால் கமெண்ட்டில் ரிவ்யூ போடுறேன். இது பாருங்கள், 48 வாட்ஸ்ன்னு எழுதியிருக்கா. இதுதான் நமக்கு மெயின். 28s 12 வந்துட்டால் சார்ஜ் ரொம்ப நேரம் நிற்காது, அதை பார்த்துக்கணும். கன்னுமே ரொம்ப வெயிட் இல்லை. இப்போ எல்லாமே வந்து இதில் உள்ள அட்டாச்மெண்ட்ஸு அது ரிலேட்டடாக சும்மா ஒரு ஓவர்வியூ எடுத்தேன். இதான் அந்த ஃபிட்ஜெட்டு. இது வந்து நைட்டில் நம்ம ஒரு ப்ளூ லைட் மாதிரியான நைட் லைட் போட்டோம்னா இது அப்படியே ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுவும் நல்லா இருந்துச்சு. இதாக இருக்குது பாருங்கள், இதெல்லாம் ஒரே செட்டு. இந்த பிட்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணணும். அப்புறம் இது இந்த 46 பீஸ் செட்டு. இதில் வந்து ஒரு 4 பீஸோ 3 பீஸோ மிஸ்ஸிங்கு. எல்லாத்தையும் எண்ணி பார்த்தேன். இந்த இதில் போட்டிருக்க வைஸ் பார்த்தப்போ ஒரு 3 or 4 பிட்ஸ் மிஸ்ஸிங். அதெல்லாம் அவ்வளோவா பெரிய விஷயம் இல்லைங்கிறதுனால நான் ரிட்டர்ன்லாம் போடலை. ப்ளஸ் இது இந்த சோப்பு போடுறது, அதுவும் அதிலே லோ குவாலிட்டின்னு போட்டிருந்துச்சு. சும்மா ஒரு ஆர்டர் பண்ணி பார்ப்போமேன்னு தான். அதுவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த சாக்லேட்ஸோட ப்ரைஸ் பாருங்கள், 99 ருபீஸ் போட்டிருக்கு பாருங்கள் எம்ஆர்பி. மார்ச் 2025 வரைக்கும் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ இட்ஸ் அ குட் திங். நல்லா தான் இருந்துச்சு சாக்லேட்ஸு. அதை கொஞ்சம் நிறையாவும் கொடுத்துட்ருந்தாங்க. ஒரு நல்ல அடிஷன். இது இந்த ப்ரெஷர் வாஷர் கன்னை யூஸ் பண்ணுற வீடியோஸு. இதில் பார்த்திங்கன்னா அந்த மைனஸ் பிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கு அடுத்த கிளிப்பில் பார்த்திங்கனாக்கா அந்த ப்ரெஷர் பிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சிவப்பு கலரு டிப்பு தெரியுதா? ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ப்ரெஷர்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஒரே இடத்துலையே ஒரு 5 மினிட்ஸ் காமிச்சாலுமே பெயிண்டெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு வராது. ஸோ ரொம்ப ப்ரெஷர் எதிர்பார்க்கக்கூடாது, ஓரளவுக்கு தான் வரும் இது. ஏன்னா நீங்கள் ப்ரெஷர் அதிகமாக எதிர்பார்த்திங்கன்னா மினிமமே 2500 தான் வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு லிமிட்டடு ஒரு ப்ரெஷர் தான் வரும். நீங்கள் ரொம்ப கிட்ட வச்சு பிடிக்கணும். அப்போ தான் வந்து ஓரளவுக்காவது அந்த டஸ்டஸ்ஸு ரொம்ப திக்காக பிடிச்சிருக்க சேரெல்லாம் விடும். பெஸ்ட் ஐடியா நாங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி சோப்பு பிட் இருக்குல்ல, அந்த சோப்பை அட்டாச் பண்ணுறது, அதில் அட்டாச் பண்ணி சோப்பை ஃபுல்லாக அடிச்சிட்டோம். அடித்து அதில் கொஞ்சம் நேரம் விட்டிங்கனாலே அதில் அந்த சேர் எல்லாமே விட்டுரும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ரெஷர் பிட்டை போட்டு அடிச்சுட்டு தொடச்சிக்கலாம்.
இப்போது இதில் வந்து நாங்கள் 2 பைக்கு க்ளீன் பண்ணோம். ஒரு பைக்கு நான் என் பைக்கை க்ளீன் பண்ணிவிட்டு, அவன் பைக்கு என் ஃப்ரெண்டோட பைக்கில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணி தான் பேட்ரி ட்ரெயின் ஆச்சு. அப்புறம் இன்னொரு பேட்டரி மாற்றிக்கிட்டோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு 20லேருந்து 40 மினிட்ஸ் வரைக்குமே நீங்கள் இந்த 2 பேட்டரியும் யூஸ் பண்ணலாம். எவ்வளோ நேரம் நீங்கள் அதை என்கேஜ் பண்ணியிருக்கீங்கிறத பொறுத்து பேட்ரி ட்ரெயின் ஆகும். இது என் பைக்கு. நான் ரொம்ப பெட்டர் ஜாப்லாம் பண்ணல, சும்மா ஓரளவு தான் எனக்கு க்ளீன் பண்ண தெரிஞ்சிச்சு. போக போக இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். பட்டு என் ஃப்ரெண்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணியிருந்தாப்புல அவர் பைக்கை. அவன் என்னோட ரொம்ப கம்மியான டைம் தான் யூஸ் பண்ணான். பட் ஸ்டில் அவன் பைக்கு நல்ல தெளிவான மாதிரி ஒரு ஃபீல். அவன் மேபி இதில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக என்னன்னு தெரியல. பட் இந்த டூல் வந்து செம்ம யூஸ்ஃபுல் தான். நீங்கள் எந்த இடத்துல பைக்கை வச்சு கழுவுறீங்களோ அதுலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் உங்கள் பொருளை வச்சுக்கிறது நல்லது.